அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, மீட்பு பெறுவோர் யார்? இன்றைய நற்செய்தி வாசகத்தில் ஆண்டவர் இயேசுவிடம் கேட்கப்பட்ட கேள்வி, மீட்பு பெறுவோர் சிலர் மட்டும்தானா என்ற கேள்வி. அன்புக்குரியவர்களே, மீட்பு என்பது கடவுளை பொறுத்தவரை எல்லாருக்கும் உரியது. எல்லாருமே அந்த மீட்பிலே பங்கெடுக்க முடியும். எல்லாரும் மீட்பு உண்டு என்று சொன்னாலும் கூட, யார் ஒருவர் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அந்த வார்த்தையின்படி செயல்படக்கூடிய மக்களுக்கு மட்டும்தான் மீட்பு என்பது தொடக்கூடிய அளவுக்கு இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். பிரியமான சகோதர சகோதரிகளை, ஆண்டவர் குறிப்பிடுகின்றார், தன் வார்த்தையை கேட்டு அதன்படி செயல்படுகிற எவரும் பாறை மீது வீட்டை கட்டிய அறிவாளிக்கு ஒப்பாவார் என்று சொல்லப்படுகிறது. அதே போல தன்னுடைய தந்தையினுடைய விருப்பத்தை நிறைவேற்றக்கூடிய யாவரும் என் சகோதர சகோதரிகள், என் தாய் என்று ஆண்டவர் குறிப்பிடுகிறார். இறை வார்த்தையை மட்டும் கேட்டுவிட்டு அப்படி இருந்துவிட்டால் மீட்பு கிடைக்குமா என்றால் நிச்சயமாக அல்ல. இறை வார்த்தையை கேட்டு அதன்படி நாம் பலன் கொடுக்க வேண்டும். அந்த இறை வார்த்தைக்கு உரு கொடுக்க வேண்டும். அந்த இறை வார்த்தை நமக்குள்ளே கருவாக மலர வேண்டும். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் அதைத்தான் எதிர்பார்க்கின்றார். ஒருவேளை நாம் சொல்லலாம், இந்த நற்செய்தி வாசகத்திலே வருவது போல, நாங்கள் உம்மோடு உணவு உண்டோம், உம்மோடு பயணித்தோம், நீர் எங்கள் வீதிகளிலே கற்பித்தீர், நாங்கள் எல்லா காரியங்களிலும் உம்மோடு இருந்தோம். ஆண்டவர் சொல்லுவார், என் வார்த்தையை கடைபிடித்தாயா? என் வார்த்தையை கடைபிடித்து என்னை மகிழ்ச்சியாக இருக்க வைத்தாயா? ஆண்டவர் கேட்கக்கூடிய கேள்வி. என் அன்புக்குரியவர்களே, இதை எங்கே பார்க்க முடியும் என்றால், சக்கே என்ற அந்த மனிதனுடைய வாழ்க்கையில பார்க்க முடியும். அவன் ஆண்டவருடைய வார்த்தைக்கு மட்டும் செவி கொடுக்கவில்லை, மாறாக கேட்ட வார்த்தையை செயல் வடிவத்தில் கொண்டு வந்தான். எழுது நின்று சொன்னான், ஆண்டவரே, என் சொத்தில் பாதி ஏழைகளுக்கு கொடுத்து விடுகிறேன். எவரையாவது வஞ்சித்து எதையாவது பறித்து கொண்டால் நான் 4 மடங்காக திருப்பி கொடுத்து விடுகிறேன் என்று சொன்னான். ஆண்டவர் சொன்னார், இன்று இந்த வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று என்று சொன்னார். இவனும் ஆபிரகாமின் மகன் என்று சொன்னார். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, மீட்பு எல்லோருக்கும் உரியது. ஆனால் அந்த மீட்பை பெற்றுக் கொள்ளக்கூடியவர்கள் மிக சொற்பம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நாம் மீட்புக்காக நம்மையே நாம் முழுவதுமாக அர்ப்பணிக்க வேண்டும். பிரியமானவர்களே, கடைசி நாளிலே நாம் பார்க்க முடியும், யாரெல்லாம் நரகத்திற்கு செல்வார்கள் என்று நினைப்போமோ அவரெல்லாம் மோட்சத்தில் இருப்பார்கள். யாரெல்லாம் மோட்சத்தில் இருப்பார்கள் நினைக்கிறோமோ அவர்கள் எல்லோரும் நரகத்தில் இருப்பார்கள். என்ன காரணம்? பல நேரத்திலே நம்மை நாமே யோக்கியர்களாக நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். நம்மை நாமே உயர்ந்தவர்கள் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். விவிலியம் சொல்கிறது, தங்களை தாழ்த்தக்கூடியவர்கள் உயர்த்தப்படுவார்கள் என்று சொல்லப்படுகிறது. என் அன்புக்குரியவர்களே, தாழ்வுற்று நொறுங்கிய உள்ளத்தை ஆண்டவர் எப்போதும் எந்த நேரத்திலும் புறக்கணிப்பதில்லை. காரணம், தாழ்வுற்ற உள்ளம்தான் ஆண்டவரை எளிதாக பற்றி கொள்ள முடியும். தாழ்வுற்று நொறுங்கிய உள்ளம்தான் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க முடியும். தாழ்வுற்று உள்ளம்தான் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி செயல்பட முடியும். மீட்பு என்பது எல்லோருக்கும் உண்டு. எல்லோருக்கும் உண்டு என்று சொன்னாலும் யார் அதற்காக உழைக்கிறார்களோ அவர்களுக்கு தான் அது தொடும் தூரத்தில் உள்ளது. ஆமென்.